வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை தாங்க. இது ஒரு அரிசி பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஒன்றா சேர்த்து அரைச்சி பண்ண கொழுக்கட்டைங்க. இப்போ பச்சரிசி ஒரு கப்னா பாசிப்பருப்பு வந்து அரை கப் சேர்த்து ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா குறைன்னு அரைச்சிட்டு அதோட மண்டை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வடைச்சட்டியில் நெய் ஊற்றி தேங்காய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து வடைச்சட்டியில் ஊற்றி நல்லா கிளறுனா நல்லா வந்து மாவு பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி வச்சா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நார்மலாக நம்ம பச்சரிசியில் மட்டும்தான் செய்வோம். இது பாசி பருப்பும் கலந்து செஞ்சனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செல்வத்தை பெருக்குவதற்கு எந்த வழியும் எப்போதும் தெரிகிறது. ஒருபுறம் மனிதனுடைய மனமானது தன்னை ஏற்றெடுத்த மாதாபிதா வாரிசுகள் விரும்புகிறவர் தன் வழியில் துணிந்து உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது. அவர்களுக்கு அநியாயம் இருப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முடிகிறது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் பொறுப்போங்கிலும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது. தான் பெற்ற அந்த சுகத்திற்கு